காமராஜரின் 111வது பிறந்த தினம் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விருதுநகரில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து பொதுமக்களும் மரியாதை செய்து வருகின்றனர். காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் வர்த்தக நிலையங்கள், கடைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கும் அவரது திருவுருவப் படத்துக்கும் தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கிங் மேக்கர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த கடவுள் என்றெல்லாம் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜரின் 111வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வாழ்நாள் முழுவதையும் நாட்டிற்கே அர்ப்பணித்த அப்பழுக்கற்ற தலைவரான காமராஜர் ஆற்றிய அரும்பணிகளையும் சாதனைகளையும் நினைவு கூறலாம். 1903ஆம் ஆண்டு இதே நாள் விருதுநகரில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த காமராஜர் தந்தையின் மறைவால் சிறு வயதிலேயே படிப்பை துறந்து குடும்ப பாரத்தை ஏற்றார். சுதந்திர போராட்டத்தின்பால் ஈடுபாடு கொண்டு இளம் வயதிலேயே காங்கிரஸில் தம்மை இணைத்துக் கொண்டார். திருமணம் செய்து கொள்ளாமல் நாட்டுப் பணிக்காக தம்மை அர்ப்பணித்த காமராஜர் விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று பல முறை சிறை சென்றுள்ளார். சுதந்திர இந்தியாவில் அப்போதைய சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1954 முதல் 1963ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். இந்த குறுகிய காலத்தில் காமராஜர் படைத்த சாதனைகள் ஏராளம். மணிமுத்தாறு, வைகை, சாத்தனூர், ஆழியாறு உள்ளிட்ட அணைகள் அவரது ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டவையே. சாமானிய மக்களின் நலவாழ்வுக்காக அயராது பாடுபட்ட காமராஜர் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். ஏழைகள் கல்வி பெற அனைவருக்கும் இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் போன்றவற்றை செயல்படுத்திய காமராஜர் தமிழகம் முழுவதும் ஏராளமான பள்ளிகளை திறந்தார். இன்று மாணவர்களுக்கு சீருடை இருக்குன்னா அது அவர் ஆரம்பிச்சதுதான். மதிய உணவு சாப்பிட்றோன்னா அது அவர் ஆரம்பிச்சதுதான். இன்றைக்கு தமிழக மாணவர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறோன்னா அதுவும் அவர் செஞ்சனால்தான். அவர் கல்வி அறிவு அன்னைக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு நாங்க உலகம் ஃபுல்லா இருந்திருக்க மாட்டோம். இளைஞர்களுக்கு வழிவிடும் வகையில் 1963ஆம் ஆண்டு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகி கட்சி பணிக்கு திரும்பிய காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, சாஸ்திரியின் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி என்று 2 பிரதமர்களை நாட்டிற்கு அடையாளம் காட்டி கிங் மேக்கர் என்று புகழ் பெற்றார். இந்திராவுடனான கருத்து வேறுபாடு காரணமாக ஸ்தாபன காங்கிரஸ் கண்ட காமராஜர் மக்களாட்சியை நிலைநிறுத்தும் பொருட்டு நெருக்கடி நிலை பிரகடனத்தை கடுமையாக எதிர்த்தார். எதிர் அணியில் இருந்த போதிலும் காமராஜரின் அரும்பணிகளை புறந்தள்ள முடியாத இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு 1976ஆம் ஆண்டு மதிப்புமிகு பாரத ரத்னா விருதை மறைவுக்கு பிறகு காமராஜருக்கு அளித்து கௌரவித்தது. நேரு எல்லாரும் ஒரு தடவை மதுரை பெரிய விழாவை கொண்டாடிவிட்டு அங்கிருந்து வரும் பொழுது அங்கு கையெழுத்து கேட்கின்றார்கள். அவர்களே 6000 ரூபாய்க்கு செக் போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எங்கே ஏற்பாடு பண்ணவர்கள் வேற, வர்றதுக்கு நமக்கு பணம் கொடுத்து விடுகிறார்கள், அதற்கு மேல் எதற்காக இது சரியான கணக்கெழுது என்று கண்டிக்கின்றார். அரசியலில் மாற்று கருத்துடையோரையும் மதிக்கும் பாங்குடையவர் காமராஜர். அதேபோல் மாற்றாரும் போற்றும் பெருமைக்குரியவர் அவர். தமிழகத்தில் இருந்து காங்கிரஸை விரட்டுவதே லட்சியம் என்று சூளுரைத்த தந்தை பெரியார் பின்னாளில் காமராஜருக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதே அதற்கு சான்று. ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மண்ணுலக வாழ்வை நீத்தார். அவரது இறுதிச் சடங்கில் அப்போதைய குடியரசுத் தலைவர் வி. கிரி, பிரதமர் இந்திரா காந்தி, தமிழக முதலமைச்சர் கருணாநிதி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பங்கேற்று மாசற்ற தலைவருக்கு பிரியா விடை கொடுத்தனர். காமராஜரின் 111வது பிறந்த தினத்தை ஒட்டி திமுக தலைவர் மு. கருணாநிதி பெருந்தலைவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். காமராஜர் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் ஆற்றிய தொண்டுகளுக்கு காணிக்கையாக குமரியில் மணிமண்டபம் அமைத்தது, சென்னையில் நினைவகம் அமைத்தது உள்ளிட்ட திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பல செயல்களை கருணாநிதி நினைவு கூர்ந்துள்ளார்.